எம்டி வீட்டில் நீங்கள் அந்த என்கொயரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வாட்ஸ்அப் சாட்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த வாட்ஸ்அப் சாட்டு தான் வந்து இவங்களோட மொபைல் எல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ண காரணம். உதயநிதி அவர்கள் சேர்ந்து நின்ன ஃபோட்டோ ஏன்னா ஃபோட்டோஸ் இருக்கு, நீங்கள் ஃபோட்டோஸோட விட்டு நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லலாம், நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்காக போனேன், அதை நம்ம வந்து சோசியல் ஈவெண்ட்டு எப்படி வேணால் அவங்க கொண்டு வந்துடல. இவங்க வீட்டு பக்கத்தில் அந்த வாட்ஸ்அப் சாட் எடுக்கிறாங்கல்ல, இப்போ வாட்ஸ்அப் சாட் இவங்க யார் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும் இல்லை வந்து விக்ரம் ஜுஜுவாக இருக்கட்டும் ரதீஷ். இந்த கம்யூனிகேஷனால தான் வந்து இவங்க மொபைல் ரெக்கவரி பண்ண வேண்டியிருக்கு. இவங்க வந்து நம்ம ஒரு சோர்ஸ் இருக்கிறதுனால தான் அங்கே போகிறாங்க, அங்கே அவைலபிள் இல்லை, அது அந்த டிரைவரோட முன்னிலையில் தான் இந்த திங்ஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணுறாங்க. அதுவும் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாலும் நாங்கள் கொடுத்துருப்போம், அதை அவங்க இவ்வளோ தூரம் கோர்ட்டுக்கு வரங்கிற அவசியம் இல்லைங்கிறத ஈடியோடது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் படி நடக்குது, நீங்கள் ஏன் ஓடி ஒழிகிறீங்க? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க சர்ச் பண்ணி வராங்க அப்படின்னு நீங்கள் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன? இல்லை சார், யாரும் ஓடி ஒழியல. 41 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றத இடியே ஒத்துக்கிறாங்க நீதிமன்றத்தில். அதில் எங்கே வந்து ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் உங்கள் பேரெல்லாம் எஃப்ஐஆரில் இருக்கு கேட்குறாங்க. வந்து ஃபஸ்ட்டு சொன்ன 41 எஃப்ஐஆர் அவங்க ஓடி ஒழியில் இன்னை வரைக்கும் அவங்க வெளியே வரவே இல்லையே. வந்திருக்கலாம், அந்த ஓடி ஒழிச்சு தான் இருக்கிறாங்கிறத என்னுடைய கருத்து.